friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ் சீரிஸ்ல செகண்ட் எபிசோடோட தான் வந்திருக்கேன். ஆட்டுக்கால் பாயா செய்யறோம். கிறிஸ்மஸ் அன்று காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க இடியப்பத்துக்கு, அப்பத்துக்கு, தோசை, இட்லி என்ன பிளான் பண்ணினாலும் இந்த ரெசிபி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆட்டுக்கால் பாயா வாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து நான் முதல் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கிறேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணியே இந்த பார்த்தீங்கன்னா வெட்டி நல்லா ஸ்லிட்டெல்லாம் போட்டு தந்துருக்குறாங்க. க்ளீன் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா எனக்கு சத்தியமாக அதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாது. அதனால் நான் அதுக்கெல்லாம் போகிறேன் இல்லை. நல்லா வடிவாக சுட்டு க்ளீன் பண்ணி வடிவாக வச்சுருக்காங்க. நான் ஒரு 2 தடவை மஞ்சளில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ நான் இப்போ இந்த ஆட்டுக்காலை வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு 10 விசிலாவது விடணும் ஆட்டுக்காலை. ஏன்னு சொல்லி சொன்னால் நல்லா வேகணும் மாட்டுக்கால். அதனால நான் ஒரு 10 விசில் விட போறேன். அப்போ அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதோட வந்து மஞ்சளும் போட போறேன். மஞ்சளும் போட்டு வேக விடணும். இது 10 விசில் வந்து நல்லா வெந்ததுக்கு பிறகுதான் நாங்க வந்து மிச்ச மசாலா எல்லாம் செய்ய போறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் விடலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் தண்ணி விட்டு இதுக்குள்ள வந்து ஒரு 10 விசில் நான் விட்டு எடுக்க போறேன். விசில் விட்டு எடுத்த பிறகு அதுக்கு பிறகு வந்து அடுத்தது என்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ப்ரெஷர் குக்கர்ல ஆட்டுக்கால் வந்து வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க தேங்காயும் கஷ்யூநட்டும் வந்து அரைச்சு ஊத்த போறோம். அப்ப அதுக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இங்க வந்து இந்த மசாலா சாமான் எல்லாம் இருக்குது. இப்ப நாங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மாதிரி செய்துதான் ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம். வாங்க முதல் அதை செய்திருவோம். ப்ரெஷர் குக்கர்ல ஆட்டுக்கால் வெந்துட்டு இருக்கும் போதே அடுப்புல சட்டியை வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விடுறேன். நான் ஏண்டா ஆட்டுக்காலையும் நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால நாங்க நிறைய எண்ணெய் விட தேவையில்லை. எண்ணெய் சூடாகிற டைம்ல இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டுருவோம் ஒரு பிரியாணியில. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமா இந்த கருவாப்பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமா கிராம்பு இவ்வளவும் போடுறேன். அதுக்கு பிறகு கொஞ்சமா பெருஞ்சீரகம், கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வர நான் இதுல ஒரு அரைவாசி பெரிய வெங்காயமும் ஒரு 20 சின்ன வெங்காயமும் வந்து வெட்டி வச்சுக்கிறேன். கலந்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காட்டிக்கு நீங்க தாராளமா பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு பெரிய வெங்காயமோ 1.5 பெரிய வெங்காயமோ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்ப வந்து நான் இதுக்குள்ள கொஞ்சமா கருவேப்பிலை, அதோட வந்து என்கிட்ட ரொம்ப இருந்தது நான் போடுறேன். அதுவும் ஒரு டேஸ்டா கொடுக்கும். உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ண. வெங்காயம் நல்லா கலர் மாறி வர நான் வந்து இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அதையும் போட்டுடுறேன். இப்ப இந்த வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் வெந்து கொண்டிருக்கிற டைம்ல நான் வந்து பிளெண்டர் கப்ல வந்து தேங்காய்ப்பூ, கேஷ்யூநட் எல்லாம் மாத்தி வச்சுக்கிறேன். அதோட ஒரு கொஞ்சமா பெருஞ்சீரகம் போடுறேன். இவ்வளவுதான். ஒரு இந்த சின்ன ஸ்பூனால ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். நாங்க முதல்ல ஏற்கனவே தாளிக்கிறதுக்கும் போட்டிருக்கிறபடியா. இப்ப இதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா இஞ்சி வெள்ளைப்பூட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்ப நான் இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். நீங்க வந்து பச்சை மிளகாயை தேங்காயோட சேர்த்தும் போட்டு அரைக்கலாம். பச்சை மிளகாயும் மிளகும் ஆனா கொஞ்சம் உரைப்பா இருக்குமென்னுட்டு நான் வந்து இப்படி ஒண்டாவே சும்மாவே போட்டு விடுறேன். நீங்க வந்து போட்டு அரைச்சிங்கன்னா அந்த காரம் இருக்கும். ஏன்னா நாங்க இதுக்கு வேற எந்த மசாலாவும் போட போறது இல்லை. இப்ப நான் இதுக்குள்ள ஒரு நல்ல பழுத்த தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் போடுறேன். அதோட சேர்த்து கொஞ்சமா இந்த புதினா இலை, மின்ட் லீஃப் இருக்கு தானே, அதுவும் போடுறேன். ஏன்னா இந்த ஆட்டுக்கால் வந்து ஒரு லைட்டான ஒரு மனம் ஒன்று இருக்கும். அப்ப அந்த மின்ட் லீஃப் எல்லாம் போட்டு செய்தோம்னு சொல்லி சொன்னா அந்த மனம் இருக்காது. இப்ப இது நல்லா வெந்து வரட்டும் இந்த தக்காளி எல்லாம். இப்ப இங்க இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வந்துட்டுது. இந்த டைம்ல வந்து நல்லா ஒரு 12 விசில் விட்டேன். நான் இந்த விசில் விட்டு ஆட்டுக்காலும் நல்லா வெந்து வந்துட்டுது. இப்ப நாங்க இந்த தண்ணியோடயே இதுக்குள்ள ஊத்திடுவோம்.
நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ நான் அந்த மசாலாவுக்கு எந்த உப்புமே நான் போட இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு நான் உப்பு போட்டு வேக வச்சபடியா. இப்போ நாங்கள் இதை ஊற்றிட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த டைமில் நாங்கள் உப்பு போட்டுக்கொள்ளலாம். உப்பு தேவையில்லை, சரியா இருக்குது உப்பு. மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஒரு 3-4 நிமிஷமே கொதிக்க விட்டுட்டேன் நான். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ வந்து இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருவோம். இதுக்குள்ள நான் வந்து ஒரு 10 இந்த மிளகு போட்டேன். நான் அப்படியே முழு மிளகு, அது வந்து வீடியோ கட் ஆயிட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 முழு மிளகு. இப்போ இந்த ஆட்டுக்காலை இங்கே மாற்றிட்டு போட்டேன் நான் 10 முழு மிளகு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு. இங்கே வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் தேங்காய் பூ, அடுத்தது வந்து கேஷ்யூநட், அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதையும் போட போகிறேன். நீங்கள் வந்து சில பேர் வந்து கசகசாவும் போடுவாங்க. நான் வந்து அதிராக்கெல்லாம் கொடுக்குறபடியா அதை நான் விரும்ப இல்லை. இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா கிரீமியா. கொஞ்சமா அந்த பிளெண்டர் கழுவின தண்ணியையும் எடுத்து ஊத்திட்டு ஒரு கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்தோடனே நான் வந்து நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினோம்னா எங்களோட சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடும். நல்ல சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிட்டுது. பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி தலண்டு. நீங்க வந்து பெப்பரும் பச்சை மிளகாயும் நல்லா கூடவும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா வெந்து சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா. வாங்க நான் இப்போ இதை சர்வ் பண்ண போறேன்னு பார்ப்போம். நான் சூப்பரான ஒரு இடியப்பத்தோட தான் இதை வந்து சர்வ் பண்ண போறேன். வாங்க சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஆட்டுக்கால் பாயாவை ஒருக்கா கடையில் தான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். அதனால் வந்து எனக்கு என்னென்னா இப்படியான அந்த ஆட்டுக்கால் ஈரல் அதில் வந்து கடையில் சாப்பிட்றது அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால தான் செய்து பார்த்தனா நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சுது. நல்ல அந்த அந்த கொழுப்புத்தன்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிடுக்க, நீங்கள் சாப்பிடாட்டிக்கு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி சிம்பிளான ரெசிபி செய்து பாருங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நாங்கள் பழக்கிறது தான் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ சரியாக நாங்கள் அதை சின்னலேருந்தே பழக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அவங்க பழகி கொள்ளுவாங்க. சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா இடியப்பத்தோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்து செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுங்க.